ஒவ்வொருத்தங்க லைஃப்லயும் நம்ம அதிகமா ஒருத்தங்கள நேசிச்சிருப்போம். அப்படி நேசிச்ச ஒருத்தங்க நம்ம கூடவே இருக்கணும்னு ரொம்பவே பேராசைப்பட்டிருப்போம். ஸோ அப்படி பேராசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நீ ரியலைஸ் பண்ணிக்கோ. ஸோ இன்னைக்கு உனக்கு ரொம்ப புடிச்ச ஒருத்தங்க இருக்காங்க உன்னோட லைஃப்லன்னு வச்சுக்கோ. அவங்களுக்காக நீ நிறைய விஷயத்த பார்த்து பார்த்து பண்றா. உன்னுடைய மொத்த டைமையும் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ற. பட் அவங்க நாளைக்கு உன்னோட லைஃப்ல இருப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்க போறது கிடையாது. உதாரணத்துக்கு நீ நேத்து வரைக்கும் ஒருத்தங்கள நேசிச்சு அவங்களுக்காக உன்னுடைய டைமை செலவிட்டிருக்கலாம். அப்படி செலவிட்ட ஒருத்தங்க இன்றைக்கு உன்னோட லைஃப்ல இருக்காங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை விட்டு விலகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த உலகத்துல யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல நாளைக்கு இருப்பாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மேல நீ ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட உண்மையில ஃபோக்கஸ் பண்ணி செலவழிச்சுன்னு சொன்னா அவனுடைய லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இந்த உலகத்துல யாருமே கடைசி வரைக்கும் கூட வெறிக்கப்படுறது கிடையாது. நம்ம யாரையுமே திருப்திப்படுத்தவும் முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உன்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ண பாரு அந்த டைம்ல.